தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ராஜா தியேட்டர் சிக்னலில் இருந்து முதல் நகை கடை, 100 வருட தங்க சாம்ராஜ்யம் உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நம்பர் 259, நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுவை அனைத்து பள்ளிவாசல் நிர்வாகிகள் கூட்டமைப்பு சார்பில் சட்டசபை நோக்கி ஊர்வலம். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய வக்பு திருத்த சட்டத்தை திரும்பப் பெற கோரிக்கை. புதுச்சேரி மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் ஆண்டு விழா. புகழ்பெற்ற சினிமா பிரபலங்கள் பங்கேற்பு. புதுச்சேரி கம்பன் கழகம் சார்பில் 58ஆம் ஆண்டு கம்பன் விழா மே 9ஆம் தேதி தொடங்கி 3 நாட்கள் நடைபெற உள்ளதாக தகவல். புதுவை அதிமுக மருத்துவர் அணி சார்பில் 1 மாத கோடைகால வகுப்பு பயிற்சி முகாம். மாநில செயலாளர் அன்பழகன் மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்கி துவக்கி வைத்தார். 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் நெல்லித்தோப்பு சிக்னல் அருகே சாலை மறியல் போராட்டம். நெல்லித்தோப்பு பகுதியில் கழிப்பிட வசதிகள் செய்து தர கோரிக்கை. மணவெளி திரௌபதி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தீமிதி திருவிழா. தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தி பக்தர்கள் சுவாமி தரிசனம். இனி விரிவான செய்திகள். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய வக்பு திருத்த சட்டத்தை திரும்பப் பெற கோரி புதுச்சேரி அனைத்து பள்ளிவாசல் நிர்வாகிகள் கூட்டமைப்பு சார்பில் சட்டசபை நோக்கி ஊர்வலம் நடைபெற்றது. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய வக்பு திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகள், பல்வேறு கட்சியினர்கள், தொண்டர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் புதிய வக்பு திருத்த சட்டத்தை மத்திய அரசு உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தி புதுச்சேரி அனைத்து பள்ளி வாசல்கள் நிர்வாகிகள் கூட்டமைப்பினர்கள், அதன் தலைவர் நிசார் அகமது தலைமையில் கண்டன பேரணி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அண்ணா சாலையில் இருந்து தொடங்கிய பேரணி நேரு வீதி, மிஷன் வீதி வழியாக சென்று சட்டப்பேரவை அருகே நிறைவடைந்தது. இந்த ஊர்வலத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் நேரு மற்றும் கூட்டமைப்பின் நிர்வாகிகள், சமூக அமைப்புகளை சேர்ந்தவர்கள், இஸ்லாமியர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு பதாகைகளை ஏந்தியவாறு சென்று மத்திய அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி ஆண்டு விழாவையொட்டி கல்வி குழுமத்தின் தலைவர் தனசேகரன் தலைமையில் குறும்படம் வெளியிடப்பட்டது. மதகடிப்பட்டு அடுத்த களித்தீர்த்தால் குப்பம் மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவை முன்னிட்டு கல்லூரி ஆண்டு விழா சலசியா 2025 2 நாட்கள் நடைபெற்றது. கல்லூரி இயக்குநர் மற்றும் முதல்வர் வெங்கடாஜலபதி வரவேற்றனர். விழாவை தட்சசீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநருமான தனசேகரன் தலைமை தாங்கினர். செயலாளர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இணை செயலாளர் வேலாயுதம், டாக்டர் வைஷ்ணவி, ராஜராஜன், நிலா பிரியதர்ஷினி, சூரியகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். சிறப்பு விருந்தினராக திரைப்பட இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் மற்றும் புகழ்பெற்ற திரைப்பட நடிகை பிரீத்தி முகுந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர். அப்போது சந்தோஷ் நாராயணன், மாணவர்கள் எந்த துறையாக இருந்தாலும் தங்களது விடா முயற்சியுடன் தொடர்ந்து உழைத்தால் வாழ்வில் வெற்றி பெறுவது நிச்சயம் என்றார். தொடர்ந்து அவர் திரைப்பட பாடல்களுக்கு பாடி இசையமைத்து மாணவர்களை உற்சாகப்படுத்தினர். விழாவில் திரைப்பட பாடகர் ஆண்டனிதாசன், ஸ்ரீதர் சேனா மற்றும் பிரியா ஜேசன் இசைக்குழுவினரின் இசை கச்சேரி நடைபெற்றது. மேலும் விழாவில் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா ஆண்டு மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் குறும்படம் வெளியிடப்பட்டது. தொடர்ந்து யூடியூப் பிரபலங்கள் சித்து மற்றும் ஷெரீப் கலந்து கொண்டு கலை நிகழ்ச்சி நடத்தினர். முடிவில் கண்களை கவரும் வகையில் ட்ரோன் ஷோ நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. விழாவில் மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தைச் சேர்ந்த கல்வி நிறுவன இயக்குநர்கள், முதல்வர்கள், மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி முதல்வர் மலர்கன், மயிலம் பொறியியல் கல்லூரி இயக்குநர் செந்தில் மற்றும் பேராசிரியர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கல்லூரி அனைத்து துறை பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். ஆனா பாய்ஸ் உண்மையிலே கலகலன்னு கலக்குறீங்க. அந்த ஸ்ட்ராங்கா ஒரு வைப் ஒன்னு இருக்கு. காலேஜ் பாக்கும்போது இது ஒரு காலேஜ் ஆம்பியன்ஸே இல்லடா, சத்தியமா. இதெல்லாம் பாக்கும்போது கான்செர்ட் மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஆமா, உண்மையிலே கான்செர்ட் மாதிரி இருக்கு இத பாக்குறதுக்கு.
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சந்தோஷ் நாராயணன் அவர்கள் அந்த எண்டு வரைக்கும் வந்து டான்ஸ் ஆடி வைப் பண்ணுங்கிறாங்க. இப்படி ஒரு காலேஜ், அதுவும் பாண்டிச்சேரியில இவ்வளவு வைப்பான ஒரு காலேஜ் நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. புதுச்சேரி கம்பன் கழகம் சார்பில் 58ஆம் ஆண்டு கம்பன் விழா 2025 மே 9ஆம் தேதி தொடங்கி 3 நாட்கள் நடைபெறவுள்ளது. செய்தியாளர்களை சந்தித்த கம்பன் கழக தலைவர் சிவக்கொழுந்து மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி ஆகியோர் கூறுகையில், புதுச்சேரி கம்பன் கழகம் சார்பில் 58ஆம் ஆண்டு கம்பன் விழா 2025 மே 9ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதனை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் துவக்கி வைக்க உள்ளனர் என்று தெரிவித்தனர். மேலும் 3 நாட்கள் நடைபெறும் கம்பன் விழாவில் அறிஞர்கள், புலவர்கள், பேச்சாளர்கள், கவிஞர்கள் என கலந்து கொள்ள உள்ளனர். விழாவில் எழிலுரை, தனி உரை, இளையோர் அரங்கம், மாற்றுத்திறன் மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற உள்ளது என குறிப்பிட்டார். கம்பன் விழாவில் முக்கிய நிகழ்வாக சுக்ரீவனோடு வாலி பகை கொண்டது குற்றம் என்ற தலைப்பில் வழக்காடு மன்றம் நடைபெற உள்ளது. நிகழ்ச்சியில் தேசிய மனித ஆணைய மேலாண் நீதிபதி ராமசுப்பிரமணியன் மற்றும் முனைவர் ஞானசுந்தரம் பங்கேற்க உள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார். கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளை நிறைவு செய்திருந்தாலும் கூட 2 ஆண்டுகள் 2021ஆம் ஆண்டு கொரோனா என்ற நோயினால் அந்த விழா நடைபெறவில்லை. ஆகவே 58வது ஆண்டு கம்பன் விழாவை இவ்வாண்டு நாம் சிறப்பாக நடத்தி வருகிறோம். புதுச்சேரி கம்பன் கழகத்திற்கு ஒரு தனி சிறப்பு உண்டு என்பதெல்லாம் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். ஆகவே இவ்வாண்டு கம்பன் விழாவை மேல சீரோடும் சிறப்போடும் நடத்துவதற்கு துறைகளும் இந்திரா காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 2025ஆம் ஆண்டிற்கான விளையாட்டு விழா கோரிமேட்டில் உள்ள காவல்துறை விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி இந்திரா காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 2025ஆம் ஆண்டிற்கான விளையாட்டுப் போட்டி கோரிமேட்டில் உள்ள காவல்துறை விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. மாணவ மாணவிகளுக்கான விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு கல்லூரி முதல்வர் ஜாஸ்மின் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். இந்த நிகழ்ச்சியில் உடற்கல்வியியல் துறை இயக்குநர் டாக்டர் பிரகாஷ் சாந்து மற்றும் கல்லூரி விரிவுரையாளர்கள், மாணவ மாணவிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். ராஜ்பவன் தொகுதி காங்கிரஸ் சார்பில் மே தினத்தை முன்னிட்டு மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி காங்கிரஸ் சார்பில் மே தினத்தை முன்னிட்டு மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வு வழக்கறிஞர் குமரன் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம், காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் தேவதாஸ் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். அதன்படி ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்தவர்களுக்கு இலவச தையல் மெஷின், தள்ளுவண்டி மற்றும் இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் ஆகியவைகளும் வழங்கப்பட்டது. உழவர்கரை பகுதியில் அமைந்துள்ள புனித ஜெயராகினி அன்னை ஆலய கொடியேற்றி விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் டாக்டர் நாராயணசாமி கேசவன் தன் சொந்த செலவில் தர்பூசணி பழங்களை வழங்கினார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட உழவர்கரை பகுதியில் அமைந்துள்ள புனித ஜெயராகினி அன்னை ஆலயம் 310ஆம் ஆண்டு பெருவிழா கொடியேற்றம் கோலாகலமாக நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் மக்கள் சேவகர் டாக்டர் நாராயணசாமி கேசவன் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்து பின்னர் கொடியேற்றத்தில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு தர்பூசணி பழங்களை தனது சொந்த செலவில் வழங்கினர். ஆலய நிர்வாகிகள், ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர்கள் ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் புதுச்சேரி நகர கமிட்டியின் 2வது மாநாடு செயின்ட் தெரேஸ் வீதி தனியார் மஹாலில் நடைபெற்றது. அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் புதுச்சேரி நகர கமிட்டியில் 2வது மாநாடு செயின்ட் தெரேஸ் வீதி தனியார் மஹாலில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அனைத்திந்திய துணை செயலாளர் சுகந்தி கொடியேற்றி வைத்து மாநாட்டை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரியில் பெண்கள் பணிபுரியும் இடங்களில் பாலியல் புகார்கள் கமிட்டிகளை உடனடியாக அமைத்திட வேண்டும், பள்ளி சிறுமிகள் முதல் பெரியவர்கள் வரை தினந்தோறும் பாதிப்பிற்குள்ளாகும் போதை கலாச்சாரத்தை கட்டுப்படுத்தவும், ரேஷன் கடைகள் மூலம் தற்போது வழங்கி வரும் அரிசியோடு அத்தியாவசிய உணவுப் பொருட்களையும் வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து மாநாடு நடைபெற்றது. மாநாட்டில் மாதர் சங்கத்தின் அனைத்திந்திய துணை செயலாளர் சுகந்தி சிறப்புரையாற்றினார். லலிதாம்பிகை, நேத்ராவதி, மீனாட்சி, லலிதா, வந்தனா, மாரிமுத்து, ஜானகி ஆகியோர் கலந்து கொண்டனர்.
மங்களம் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் ஆதி திராவிடர் பிரிவு சார்பாக அம்பேத்கர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் மங்களம் தொகுதி பெருங்களூர் பகுதியில் மங்களம் தொகுதி காங்கிரஸ் கமிட்டி மற்றும் காங்கிரஸ் கட்சியின் ஆதி திராவிடர் பிரிவு சார்பாக அம்பேத்கர் பிறந்தநாள் விழா மற்றும் கலை நிகழ்ச்சி விழா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு மாநில செயலாளர் ரகுபதி தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் புதுச்சேரி காங்கிரஸ் கமிட்டி சார்பாக பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொறுப்பாளர் தலையாரி, சிறுபான்மை பிரிவு மாநில தலைவர் முகமது ஹசன், செல்வராஜ், பொதுச் செயலாளர்கள் தனுசு, செந்தில்குமார், ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து மாநில செயலாளர் வேல்முருகன், மேற்கு மாவட்ட தலைவர் பழனிராஜா, ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் மேற்கு மாவட்ட தலைவர் சீனிவாசன், மங்களம் தொகுதி காங்கிரஸ் வட்டார தலைவர் செல்வ விநாயகமூர்த்தி, வீரமுத்து, நிர்வாகிகள் காளிமுத்து, ராஜசேகர், பிரதீப், தமிழரசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். விழாவானது மங்களம் தொகுதி காங்கிரஸ் கமிட்டியின் ஆதிதிராவிடர் பிரிவு தலைவர் அர்ஜுனன் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இவ்விழாவில் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பழங்குடி மக்கள் நலசங்கம் சார்பாக வில்லியனூர் திருவள்ளுவர் நகரில் இடஒதுக்கீடு சம்பந்தமாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் பழங்குடி மக்கள் நலசங்கம் சார்பாக வில்லியனூர் திருவள்ளூர் நகரில் இடஒதுக்கீடு சம்பந்தமாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பழங்குடி மக்கள் கூட்டமைப்பின் மாநில தலைவர் ராம்குமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதழ் செயலாளர் ஏகாம்பரம் பேசுகையில், புதுச்சேரியில் வசிக்கும் மலைக்குறவன், காட்டுநாயக்கன், குருமன்ஸ், எருகுலா ஆகிய பழங்குடி மக்களை மத்திய அரசு உடனடியாக அட்டவணை பழங்குடியினர் எஸ்டி என்று அங்கீகரிக்க வேண்டும். புதுச்சேரியில் வசிக்கும் இருளர் பழங்குடி மக்களுக்கு வழங்குவது போல அத்தனை அடிப்படை தேவைகளையும் பழங்குடியின மக்களுக்கும் வழங்க வேண்டும் என்றும், மேலும் அனைத்து பழங்குடி மக்களுக்கும் புதுச்சேரி அரசு இலவச மனைப்பட்டா உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை செய்து தர வேண்டும் என தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்த கூட்டத்தில் கண்ணாயிரம், ஏழுமலை, ரவி, வடிவேலு, மூர்த்தி உள்ளிட்டவர்கள் முன்னிலை வகித்த இக்கூட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்கள் கலந்து கொண்டார்கள். புதுவை கவுண்டர் பாளையம் அம்பாள் நகர் ஆருத்ரா நகரில் எழுந்தருளி இருக்கும் தேவி கருமாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. ஸ்ரீ அம்பாள் நகர் ஆருத்ரா நகர் தேவி கருமாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு முதல் கால யாகசாலை பூஜைகள் புதுவை கவுண்டன் பாளையம் அம்பாள் நகர் ஆருத்ரா நகரில் எழுந்தருளி இருக்கும் பரிவார தேவதைகள் பால விநாயகர், பால முருகன், விஷ்ணு, துர்க்கை, பைரவர், சனீஸ்வரர், லிங்கேஸ்வரர் இவர்களுடன் மூலவர் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா மே 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு மேல் 10 மணிக்குள் நடைபெறுகிறது. கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு மங்கள இசையுடன் கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம், கோபூஜை, நவகிரக ஹோமம் ஆகியவை நடைபெற்றன. இதைத் தொடர்ந்து வாஸ்து பூஜை, முதல் கால யாகசாலை பூஜைகளுடன் பூர்ணாகதி தீபாரதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து 2ஆம் கால பூஜைகள் நடைபெற்றன. 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு கோபுரம் குடமுழக்கு கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. கும்பாபிஷேக விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்கிறார். மேலும் முக்கிய அரசியல் கட்சி தலைவர்கள், ஊர் பெரியவர்கள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்கின்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கவுண்டன்பாளையம் அம்பாள் நகர் ஆருத்ரா நகர் நகரவாசிகள், ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் செய்து வருகின்றனர். புதுச்சேரியில் அதிமுக மருத்துவர் அணி சார்பில் 1 மாத கால கோடை வகுப்பு பயிற்சி முகாம் உப்பளத்தில் உள்ள தலைமை அலுவலகத்தில் தொடங்கப்பட்டது. புதுச்சேரியில் தற்பொழுது பள்ளிகளில் கோடை விடுமுறை விடப்பட்டுள்ள நிலையில் மாணவர்கள் இந்த கோடை விடுமுறையினை பயனுள்ளதாக அமைத்துக் கொள்ளும் வகையில் புதுச்சேரி அதிமுக மருத்துவர் அணி சார்பில் கோடைகால இலவச பயிற்சி வகுப்புகள் உப்பளத்தில் உள்ள அதிமுக மாநில தலைமை அலுவலகத்தில் தொடங்கப்பட்டது. புதுச்சேரி மாநில மருத்துவர் அணி தலைவர் பிரபாகரன் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த கோடைகால கட்டணமில்லா பயிற்சி வகுப்புகளை மாநில கழக செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு நோட்டு, புத்தகம் உள்ளிட்டவற்றை வழங்கி துவக்கி வைத்தார். மே 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை 1 மாத காலம் நடைபெறும் இந்த பயிற்சி வகுப்பில் 1ஆம் வகுப்பு முதல் 6ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகளுக்கு ஓவியம் மற்றும் கைவினை பயிற்சி அளிக்கப்படுகிறது. இதேபோல் 8ஆம் வகுப்பு முதல் கல்லூரி வரை பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் வகுப்புகளும் எடுக்கப்படுகின்றன. இந்த பயிற்சி முகாம் தினமும் காலை 9 மணி முதல் 11:30 மணி வரை நடைபெறுகிறது. கோடைக்கால விடுமுறையில் மாணவர்கள் இந்த வாய்ப்பை பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என அதிமுக சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் மாநில இணை செயலாளர் முன்னாள் கவுன்சிலர் கணேசன், திருநாவுக்கரசு, மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், புதுச்சேரி நகர கழக செயலாளர் அன்பழகன், மாநில கழக துணை செயலாளர், மாநில மீனவர் அணி செயலாளர்கள், முன்னாள் அம்மா பேரவை செயலாளர்கள், கழக செயலாளர்கள் ஆகியோர் உடன் இருந்தனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி கேசி நகர் பகுதியில் கழிப்பிட வசதி செய்து தர கோரி 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் நெல்லித்தோப்பு சிக்னல் அருகே சாலை மறியலில் ஈடுபட்டனர்.
புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட கேசி நகர் பகுதியில் பொது கழிப்பிடம் 1 வருட காலமாக பராமரிப்பின்றி பூட்டு போடப்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் பாதிப்பிற்குள்ளாகி வருகின்றனர். புதிதாக கழிப்பிட வசதி செய்து தர வேண்டும் என 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் சிறுவர்கள் நெல்லித்தோப்பு மீன் மார்க்கெட் அருகே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதை அறிந்த காவல்துறையினர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உடனே நடவடிக்கை எடுப்பதாக கூறியதால் அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மணவெளி ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீ மிதித்து நேர்த்தி கடன் செலுத்தினர். மணவெளி அரியாங்குப்பம் அடுத்த மணவெளி கிராமத்தில் பழமை வாய்ந்த பஞ்சபாண்டவர் சமேத திரௌபதி அம்மன் கோவிலில் தீமிதி உற்சவம் நடைபெற்றது. முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட கரகம் மற்றும் சாமிகள் வீதி உலா வந்து தீமிதிக்கும் திடலை வந்தடைந்தது. அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் தீக்குண்டம் இறங்கி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். இதில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நேர்த்திக்கடனை செலுத்தினர். மேலும் இவ்விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி செழியன், விழா குழுவினர், பொதுமக்கள் செய்திருந்தனர். பூரணாங்குப்பம் பகுதியில் பாஜக மாநில விவசாய அணி தலைவர் ராமு தனது சொந்த செலவில் வீடுகள் தோறும் சென்று தர்பூசணி பழம் வழங்கினார். கோடை வெயிலில் தாக்கத்தை குறைக்கும் வகையில் மணவெளி தொகுதியில் வசிக்கும் 33,000 குடும்பங்களுக்கு பாஜக மாநில விவசாய அணி தலைவர் ராமு தனது சொந்த செலவில் அனைவருக்கும் தர்பூசணி பழம் வழங்குவதற்காக சிவலிங்கபுரம் சிவசைலநாதர் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடுகள் செய்து மணவெளியில் வீடு வீடாக சென்று தர்பூசணி வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கிய அவர் அதனைத் தொடர்ந்து புரணாங்குப்பம் மங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடுகள் செய்து வீடு வீடாக சென்று அனைவருக்கும் தர்பூசணி பழம் வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பாஜக விவசாய அணி பொதுச் செயலாளர் சக்திபாலன், தொகுதி துணைத் தலைவர் குமாரசாமி, மாவட்ட தலைவர் கலைவாணன், மணவெளி தொகுதி என்ஆர் காங்கிரஸ் ரமேஷ், ரத்னவேல், பகலவன், ரவி, சதீஷ், விமல், ஷாஜகான் மற்றும் புரணாங்குப்பம் கிராம முக்கியஸ்தர்கள், இளைஞர்கள், பாஜக பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதிய பைபாஸ் சாலையில் ஸ்ரீ சீரடி சாய்பாபாவின் 17ஆம் ஆண்டு விழாவில் பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சீரடி மகாராஜா சாய்பாபா ஆலயத்தில் 17ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. விக்னேஸ்வர பூஜையுடன் திருக்கோவிலில் கொடியேற்றம் நடைபெற்றன. இதைத் தொடர்ந்து கோபூஜை, விக்னேஸ்வர பூஜை, 108 சங்கு ஸ்தாபனம், கலச பூஜைகள், கணபதி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், மங்கள மகா பூர்ணாகுதி ஆகியவை நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து 108 சங்காபிஷேகம், கலச அபிஷேகம் நடைபெற்று சாய்பாபாவிற்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் மகா தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டது. திருவிளக்கு பூஜையில் திரளான பெண்கள் கலந்து கொண்டனர். விழாவில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழுவினர்கள் செய்திருந்தனர். மே தினத்தை முன்னிட்டு முல்லை நகரில் உள்ள அரசு ஊழியர் சம்மேளன அலுவலகத்தில் கொடியேற்று விழா நடைபெற்றது. புதுச்சேரி முல்லை நகரில் உள்ள அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளன அலுவலகத்தில் மே தினத்தை முன்னிட்டு சங்க கொடியேற்று விழா நடைபெற்றது. விழாவிற்கு பிரேமதாசன் தலைமை தாங்க ரவிச்சந்திரன் முன்னிலை வகித்தார். மேலும் இந்த விழாவில் ராதாகிருஷ்ணன், முனுசாமி ஆகியோர் கலந்து கொள்ள அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளன நிரந்தர செய்தி தொடர்பாளர் கலை மாமணி டாக்டர் நமச்சிவாயம் மே தின கொடியேற்றி விழாவை சிறப்பித்தார். தொடர்ந்து பாலமோகன் சிலைக்கு சீதாராமன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளன நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுவை அரசு கலை மாமணி விருதாளர் சங்கம் சார்பில் இசை நாட்டிய நாடக கலை விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. புதுவை அரசு கலைமாமணி விருதாளர் சங்கம் சார்பில் இசை நாட்டியம் நாடக கலை விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் கலந்து கொண்டு நாடகம், நாட்டியம், இசைக்கலையில் சிறந்து விளங்கிய கலைஞர்களுக்கு கலை ரத்னா விருது வழங்கி சிறப்பித்தார். சிறந்த பாடகருக்கான கலைமாமணி விருது சைலன்ஸ் பிரெடினன்ட் என்பவருக்கு வழங்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் முத்து, சர்வதேச சுற்றுப்புற சூழல் நிறுவனர் குப்தா, புதுவை ஜவஹர் கல்வி நிறுவனர் ராம சிவராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர். செயலாளர் சிவக்குமார் தலைமை தாங்கினார். கலை மாமணி சரவணன் முன்னிலை வகித்தார். செயற்குழு உறுப்பினர் பாலமுரளி, உறுப்பினர் முகுந்தன் ஆகியோர் நிறைவாக நன்றி உரையாற்றினர். பாகூர் பூலோக மாரியம்மன் ஆலயத்தில் 108 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. இதில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
பாகூர் மேற்கு வீதியில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பூலோக மாரியம்மன் ஆலய 4ஆம் ஆண்டு பால்குட அபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் ராஜீவ்காந்தி விளையாட்டு பள்ளியின் கைப்பந்து பயிற்சியாளர் வேணுகோபால், சாந்தி வேணுகோபால், பங்களா வீதி பாஸ்கரன், சத்யவாணி, லோகிதா, பத்திர எழுத்தர் ஹரிபிரசாத், முன்னாள் கப்பல் படை வீரர் சிவபாலன் ஆகியோரது சொந்த செலவில் பால்குடம் எடுக்கும் 101 பக்தர்களுக்கு அன்பளிப்பாக பால்குடம் மற்றும் புடவை வழங்கப்பட்டு பக்தர்கள் அனைவருக்கும் பாகூர் தாமரைக்குளம் நடுக்கரையிலிருந்து பூங்கரகம் அலங்கரித்து கரகத்துடன் சேர்ந்து பால்குடம் எடுத்து மாட வீதிகளில் வலம் வந்து அம்மனுக்கு அபிஷேகம் ஆராதனைகள் செய்து அன்னதானம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து பூலோக மாரியம்மன் வீதி உலா நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை உபயதாரர்கள், கைப்பந்து பயிற்சியாளர் வேணுகோபால் குடும்பத்தினர் மற்றும் பாஸ்கரன், சத்யவாணி, ஹரிபிரசாத், சிவபாலன், அறங்காவல் குழுவினர்கள் மற்றும் கிராமவாசிகள் செய்திருந்தனர். வேதபுரி மக்கள் கிராமம் மற்றும் நகர கட்டிடம் கட்டுமான தொழிலாளர்கள் கூட்டமைப்புடன் இணைக்கப்பட்ட அகில இந்திய NRTUC தொழிற்சங்கம் சார்பில் மே தின விழா கொண்டாடப்பட்டது. வேதபுரி மக்கள் கிராமம் மற்றும் நகர கட்டிடம் கட்டுமான தொழிலாளர்கள் கூட்டமைப்புடன் இணைக்கப்பட்ட அகில இந்திய NRTUC தொழிற்சங்கம் சார்பில் தருமபுரி, அகரம், குடப்பாக்கம், குமாரபாளையம், கூனிமுடக்கு, மண்ணாடிப்பட்டு, களத்தித்தால்குப்பம், மங்கலம் ஆகிய பகுதிகளில் உழைப்பாளர் தினமான மே தின விழா கொடியேற்றி பெயர் பலகை திறந்து வைத்து வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் NRTUC மாநில தொழிற்சங்க தலைவர் குமணன், NRTUC மாநில தொழிற்சங்க செயலாளர் தருமபுரி ராமமூர்த்தி கலந்து கொண்ட விழாவிற்கு தலைமை தாங்கி கொடியேற்றி பெயர் பலகையை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தருமபுரி செயலாளர் ஜனார்த்தனன், கிளை துணைத் தலைவர் சரவணன், பொருளாளர் ஹரிதாஸ், அமைப்பு செயலாளர் தயாளன், குருமாம்பேட், பான்லே ஆனந்தவேலு, பார்த்திபராஜா, கோபாலகிருஷ்ணன், அகரம் தலைவர் சுந்தரமூர்த்தி, கூடப்பாக்கம் மாநில இணை செயலாளர் ரித்திராஜுலு, குமாரபாளையம் மாநில செயற்குழு உறுப்பினர் முத்து, கூனிமுடக்கு இணை செயலாளர் மாதவன், செயற்குழு உறுப்பினர் உட்பட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வில்லியனூர் பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் 54ஆம் ஆண்டு மகோற்சவ விழா நடைபெற்றது. வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் 54ஆம் ஆண்டு மகோத்சவ விழா நடைபெற்றது. முன்னதாக பெருமாளுக்கு விசேஷ திருமஞ்சனமும் அதனைத் தொடர்ந்து சுவாமி உட்புறப்பாடு மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை விழா குழுவினர் தலைவர் ஸ்ரீதரன், செயலாளர் ஆனந்தராஜ், பொருளாளர் முரளிதரன் மற்றும் தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தான அதிகாரி சந்தானராமன் ஆகியோர் செய்திருந்தனர். திண்டிவனம் வீடூர் கிராமம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அக்னி வசந்த விழாவை முன்னிட்டு துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சி நடைபெற்றது. திண்டிவனம் வீடூர் கிராமம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அக்னி வசந்த விழா முன்னிட்டு துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கடந்த 15 நாட்களுக்கு முன்பு கொடியேற்றத்துடன் மகாபாரத சொற்பொழிவும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிலையில் 18வது நாளான துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நாடக கலைஞர்கள் துரியோதனன், பீமன், திரௌபதி, காந்தாரி உள்ளிட்ட பல்வேறு வேடங்கள் அணிந்து கொண்டு தற்போது உள்ள இளைஞர்களுக்கு மகாபாரதம் எப்படி நடைபெற்றது என்று தத்ரூபமாக நடித்து காண்பித்தனர். முன்னதாக அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள், ஆராதனைகள் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் திண்டிவனம் ரெட்டனை கிராமம் ஸ்ரீ சக்தி மாரியம்மன் ஆலய சாகை வார்த்தல் திருவிழாவினை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ சக்தி மாரியம்மன் சந்தன காப்பு அலங்கரித்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மேலும் 1000க்கும் மேற்பட்ட மகளிர் ஆலயத்திற்கு வந்தடைந்தனர். தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ சக்தி மாரியம்மன் கோவில் சாகை வைத்து படைத்து ரெட்டனை கிராமத்தின் தீர்த்த குளத்திற்கு பக்தர்கள் ஊர்வலமாக சென்று சாகை வார்த்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.